வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குயிக் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். 2 முட்டையும் ஒரு உருளைக்கிழங்கு மட்டுமே போதுமானது. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் விட்டுருக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிடுங்க. கடுகு வேண்டாம். நறுக்குன வெங்காயம், உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னு 2 பச்சை மிளகாய், 1 பீஸ் இஞ்சி வதக்கிடலாம். இப்போ நறுக்குன ஒரு உருளைக்கிழங்கு வந்து மெல்லிசாக நறுக்கிடுங்க. நீங்கள் கியூபிக்காக போட்டிங்க அப்படின்னா ஆம்லேட்டில் வந்து எழும்பிட்டு இருக்கும். இதே போல் ஸ்லைஸ் பண்ணி போட்டுருங்க. ஒரே ஈவனாக இருக்கட்டும். உருளைக்கிழங்கு ஒரு 90% குக்கான போதும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சீரக பொடி, நல்ல மிளகு பொடி. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். நம்ம மெல்லிசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். இட்லி, தோசைக்கு, மாச்சாட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். எக் இருக்குது. அதுபோல் கார்போஹைட்ரேட்டுக்காக நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு சேர்த்துட்டோம். இப்போ இதோட நறுக்குன தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும். உருளைக்கிழங்கு நல்ல பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு குக் பண்ணது போதும். உருளைக்கிழங்க பவுலுக்கு மாற்றிருங்க. சூடு ஆறட்டும். இதோட நறுக்குன மல்லி இலை, 2 முட்டை சேர்த்துடுங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒன்று சாப்பிட்டா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. பேன் அடுப்பில் வச்சுடுங்க. எண்ணெய் விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தாராளமாக பட்டர் போட்டுடுங்க. இது மேலே சீஸ் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ பேட்டர் இவ்வளோ விட்டுடலாம். இதை இப்போ அப்படியே மாற்றி போட்டுடலாம். நம்மளோட ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.